என்னக்கா புடிச்சு நிக்கிறீங்க அண்ணே? பொண்ணா பிச்சு சாப்பிடுங்க. ஒரு ஆள் எடுத்து சாப்பிடு. செட்டியார் வாங்க ஒரு இந்த வடை எடுங்க அப்படிம்பாங்க. கையை அப்படியே வாங்க வடை எனக்கு, ஆயில் உங்களுக்கு. நில கை விட்டு வடை எடுக்கிறது. சுடுவேன் எண்ணெயிலேயே. சூடா வடதுனாலே 2 நாள் நாக்கெல்லாம் பொசிக்கிறது தானே. உங்கள் அபூர்வ கைகள் என்ன செய்யும்? சுடு எண்ணெயில கை விட்டு வடை எடுக்கிறது. சுடுவேன் எண்ணெயிலேயே. சூடா வடதுனாலே 2 நாள் நாக்கெல்லாம் பொசிக்கிறது தானே. 15 வருஷம் தொழில் தான் பாக்குறது. ஓகே, எப்பவுமே கை உள்ள விட்டு போட்டு கையில எடுத்துருவீங்க. இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. இல்ல அது என்ன உங்களுக்கு அது மாதிரி பழக்கத்துல வந்ததா இல்ல கையில அந்த மாதிரி பலம் இருக்கா? அது ஆரம்பத்துல நான் பருத்திப்பால் வியாபாரம் பார்ப்பேன். திடீர்னு சூடு ஆந்து வச்சுன்னா அந்த அடுப்பு குப்பரை தட்டி அந்த கங்கப்புறம் கைட்டு பரசி அள்ளி போட்டு பழகி அந்த சூட்டுக்கு கை பழகி ஒரு கடவுள எல்லா கிட்டே பழகிருச்சு. பழகிருச்சு. அது பயம் இல்லாத அளவுக்கு போயிருச்சு. இப்ப பண்றீங்களா? பண்றோம் சார். வாங்க வடை எனக்கு, ஆயில் உங்களுக்கு. முடியாதா? முடியும். அவன் யாரா உள்ள கை தட்டுறவன்? இங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுன்னு. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா வருவாங்க சார். காலையில எந்நேரம் கடையில் இருப்பேன். ஐ அம் வெயிட்டிங். செட்டியார் வாங்க ஒரு இந்த வடை எடுங்க அப்படிம்பாங்க. கையை அப்படியே எடுத்துப்பீங்களா? ஓகே, நான் இப்போ ஒரே ஒரு போட்டி தான். யாரும் கையை விட்டு எடுக்க வேண்டாம். அவர் எடுத்து கொடுப்பது அப்படியே சாப்பிடணும் டக்குன்னு. இந்த ஆள் ஃபேஸ் பண்ணும்ல, நம்ம அதை கூட கையை விட்டு எடுக்க போறது இல்லை. ஆனால் எடுத்து கொடுத்தோம் அந்த சூட்டோட சாப்பிடணும். வாங்க நீங்க வாங்க அப்படியாங்க. அந்த படம் ரெடியா வருது. வாங்க 3. ஆனா உங்க வழி புது வழியா இருக்க, கலக்கிட்ட போ. என்னக்கா புடிச்சு நிக்கிறீங்க அண்ணே? எடுத்துக்கங்க வேணாம். சாப்பிடணும்னா பிச்சு சாப்பிடுங்க. ஒரு ஆள் எடுத்து சாப்பிடு. பரவசமா இருக்கா? பக்கத்துல இருக்கிறத மாத்தி பார்த்து எடுத்துறாங்க. டிஷ்யூ வச்சுக்க பசங்களா, கொஞ்சம் சுடாம இருக்க. கரெக்ட் மாப்ள. பிச்சு வீசிருங்க உள்ள. சாப்பிடுங்க. ஒரு தராகமாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. என்ன வடையா? என்னோட உடம்பு என்னமோ அந்த பொறிப்பொருள வராது. கை ஒண்ணு சில்லுனாச்சா? ஓ, கை சூடா இல்லையா அவர் கையே? வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல. அவர் கை நீங்க இப்படி டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சில்லுன்னு இருக்கு. இப்ப கையோட வாகையை தான் நினைக்கிறேன். இல்ல சார், ஜெனரலா வீட்ல வந்து இப்போ என்ன ஏதாவது பலகாரம் சுடுறாங்கன்னா என்ன கடாய் வச்சிருக்கேன் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். ஆனா இப்படி திருப்பும் போது ஏதாவது 1-2 டிராப் பட்டாலே வந்து கொப்பளம் வந்துரும். பசங்க யாரும் ஜென்டில்மேன் யாரும் நம்ம முகரே பார்த்தாலும் தெரிய வர உனக்கு. அவர் கையில ஒண்ணுமே இல்ல. என் கடைக்கு வர்றவங்க எல்லாம் யாராவது கேக்குறாங்களோ ஒரு வடைய பசங்க எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆக்சுவலி எங்க கையில எடுத்து தருவீங்கிறதுக்காக இவங்க கடைக்கு வருவாங்களோ ஸ்பெஷலா வருவாங்க. உங்கள மாதிரி பெண்கள் வந்தாங்களா நான் உடனே ஒரு வடை எடுத்து டக்குன்னு கையில கொடுத்துருவேன். இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க எல்லாரையும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி ஆரம்பிச்சீங்க? என்னவோ எனக்கு ஒரு விளையாட்டை செஞ்சேன்ப்பா. அண்ணன் சிரிக்கிறாரு. அண்ணே சூப்பர்ண்ணே. உங்களுக்கு முதல்ல ஓவரா கண்ண கட்டுது. எங்க ஆர்ஆர் சார்
ஆறாவது சிவாசி ரோட்ல பல்க் பக்கத்துல நம்ம கடை. சூப்பர்ண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே.